ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஆஃப்டர் ஃபைவ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் மிஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேட்டர் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது, அதாவது உடஞ்சி தெரிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் வரும். நம்ம எந்தெந்த இடத்துல மாஸ்க் போடுறோமோ அந்த மாஸ்கில் இருந்து நமக்கு இந்த மாதிரி உடஞ்சி தெரிக்கும். நம்ம எந்த ஒரு லோகோ இல்லை எந்த ஒரு பொருளை வேணாலும் நம்ம இந்த மாதிரி தெரிக்க விடலாம். வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போது நம்மளோட லோகோ இல்லை இந்த பிஸ்கட் இந்த இமேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு நியூ காம்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். HDTV 1080 29 ஃப்ரேம்ஸ் வச்சு ஓகே கொடுத்துறேன். ஓகே, இப்போது இதுக்குள்ளே இந்த பிஸ்கட் இமேஜை வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. இதை கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம், ரொம்ப சிறுசாக இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போது இதை ப்ரீ கம்போஸ் பண்ண போகிறோம். அதுக்கு Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை லேயரில் போயிட்டு கீழே ப்ரீ கம்போஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லீவ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம லோகோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா லோகோக்குக்கான பிளேஸ் ஹோல்டர் வந்து இது. இப்போது எதுக்காக நம்ம இப்போ லோகோன்னு கொடுக்குறோன்னா, இதுக்கு உள்ளே போய் நீங்கள் இதை வந்து எப்போ வேணாலும் உங்களோட லோகோவோ இல்லை எதுவோ நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது மதர் கம்புக்கு வந்துக்கிறோம். இப்போது ஒரு நியூ சாலிட் லேயரை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஒயிட் லேயர் இருக்கட்டும். ஒயிட் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக வரும். அதனால் ஒயிட் லேயர் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஹைடு பண்ணிக்குவோம். இப்போது இந்த ஒயிட் சாலிடை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் வந்து வரைய போகிறேன். ஏன்னா இந்த மாஸ்க் தான் இந்த ஷேட்டரை வந்து எஃபெக்டை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. இந்த நம்ம எதை சுற்றி மாஸ்க் வரைகிறோமோ அதுலேருந்து தான் நமக்கு ஷேட்டர் எஃபெக்டே வந்து வரப்போகுது. அதனால் நம்ம இதை வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த லோகோ காம்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்டில் போய் ஷேட்டர் பண்ணாலும் சரி, இல்லை இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் ஷேட்டர் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியாது, ஏன்னா இங்கே வயர் ஃப்ரேம்ஸில் இருக்குது. இதை மாற்றிக்கிட்டு ரெண்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது இதை கொஞ்சம் இப்படி தள்ளினீங்கன்னா மொத்தமாக வந்து இந்த ஷேட்டர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அந்த லோகோ நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஷேட்டர் எஃபெக்ட் வந்து வரும். அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இங்கே கீழே வந்து இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், ராஸ்ட்ரைஸ் அந்த சுவிட்சு. அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூரியன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உழவு வந்துடும். இப்போது இந்த ஷேப்பை வந்து நம்ம மாற்றணும். அதனால ஷேப்பில் போய்ட்டு பிரிக்ஸில் இருந்து நம்ம கிளாஸ் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிறோம். அப்போ தான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸில் இந்த மாதிரி கிளாஸஸ் மாதிரி வரும். ஓகே, இதில் நீங்கள் இந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூஷன் டெப்த்தை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு தடிமனான ஒரு பொருளாக வந்து நமக்கு கிடைக்கும். அது நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் ஒரு பிஸ்கட் அப்படிங்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதனால் இவ்வளோ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஹோல் பிஸ்கட்டே வந்து நமக்கு உடஞ்சி தெரியுது, நமக்கு அப்படி வேணாம். அதனால் இங்கே கீழே வந்து கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரேடியன்ட்குள்ளே போங்க. போயிட்டு இப்போ இந்த ஒயிட் சாலிட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இந்த நன்னில் வந்து ஒயிட் சாலிடுங்கிறது வந்து கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த சோர்ஸில் நம்ம எஃபெக்ட்ஸ் அண்ட் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து இந்த ஷேட்டர் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்றதுல இதில் வந்து 0%லேருந்து ஒரு 1% வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மாஸ்க் வந்து எதை சுற்றி வரைஞ்சோமோ அது மட்டும் இந்த மாதிரி நமக்கு வந்து தெரிக்கும். இது வந்து இப்போ தெரிக்கிற மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெப்படிஷன் இருக்கும். இதில் வந்து 10 இருக்குது. இதை நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா இதோட பீசஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். நான் வந்து ஒரு 20 வச்சுக்கிறேன். 20 வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பெரிய பெரிய பீசஸாக வந்து வரும். இப்போது எல்லா பீசஸும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுகும். இப்போ கீழே விழுக வேணாம், நமக்கு வந்து நம்ம அனிமேஷனில் வந்து கீழே விழுக வேணாம். அதனால் ஃபிசிக்ஸில் போயிட்டு இங்கே கிராவிட்டி அப்படின்னு இருக்கும். கிராவிட்டி 3லேருந்து 0 கொடுத்துக்கோங்க.
கொடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இது உடஞ்சி கீழே விழுகாது. இந்த மாதிரி வந்து ஷேட்டர் தான் ஆகும், வெளியே தான் தெரிக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அனிமேஷனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெளியே தெரிக்கும். இப்போது நம்ம ஒரு செகண்டுக்குள்ளேயே இது வந்து வெளியே போயிடுது. இந்த மாதிரி வேகமாக இருக்குது. இந்த வேகத்தை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஸ்காசிட்டி அப்படின்னு ஒரு பேராமீட்டர் வந்து விஸ்காசிட்டின்னு இருக்கும். அதில் 0.1 ஒரு 0.3 கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அனிமேஷனை ரன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எனக்கு இல்லை இன்னும் நமக்கு வந்து கம்மியாக வரணும் அப்படின்னா ஒரு 0.5 கொடுத்து பார்க்குறேன். 0.5 கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஸ்லோ மோஷனில் இந்த மாதிரி தெரிக்கிற மாதிரி எஃபெக்ட் வந்து வந்துடும். ஒரு 0.4 கூட கொடுத்துக்கலாம். 0.5ங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, 0.4 கொடுத்தாச்சு. இப்போ இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ரேண்டம் ஸ்பீடு வந்து 0.2 இருக்குது. 0.2 வந்து ஒரு 0.3 கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரேண்டம்னஸ் வந்து 0.1 இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கூட்டி குறைச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து இது தெரிக்கிறது ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி மாதிரி ஒரு ரேண்டம்னஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நீங்களாக கொடுத்து பார்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து இன்னொரு காப்பி வந்து எடுக்கிறோம். இந்த லோகோங்கிறத Ctrl+D கொடுத்திங்கன்னா இன்னொரு காப்பி வந்து வந்துடும். இப்போது இந்த காப்பியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இந்த ரெப்படிஷனில் வந்து 20 இருக்குது. இதில் வந்து ஒரு 60 கொடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் எக்ஸ்ட்ரூஷன் டெப்த்தை கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கும்போது இதில் 0.4 0.2 வந்து நான் கொடுத்துக்கிறேன். இல்லை 0.1 கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு இந்த மாதிரி உடஞ்சி தெரிக்கிற மாதிரி எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த மாஸ்கை நம்ம இந்த ஒயிட் சாலிடில் வச்சுட்டு மாஸ்கை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போடுறோமோ அந்தந்த இடத்துலலாம் இந்த தெரிக்கிற அனிமேஷன் வந்து நமக்கு வரும். இந்த மாதிரி நம்ம அந்த மாஸ்க்கு வந்து இந்த தெரிக்கிறத வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்க்கை வந்து நான் எடுத்து விட்டுறேன் அப்படின்னா இப்போ அதில் வந்து தெரிக்காது. எங்கெங்கெல்லாம் நீங்கள் மாஸ்க் போடுறீங்களோ அங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து தெரிக்கும். இப்போ இந்த மாஸ்க்கை வந்து நான் அகற்றுறேன் அப்படின்னா இந்த உடையிறதும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நகரும். ஓகே, இந்த டுட்டோரியல் இதோட முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.